பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தும் பாஜக சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது தற்கொலைக்கு சமமானது என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்திருக்கிறார். அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம், அதிமுக. அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக தலைவராகியிருக்கிறார். அப்படி தெரிந்துதான் அவரை தலைவர் ஆக்கியிருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம். இதை அதிமுக காரர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தக்கூடிய பாஜக சங் பரிவார் அமைப்புகளோடு அதிமுக பயணிப்பது என்பது தற்கொலைக்கு சமமானது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் அரசு பள்ளி ஒன்றில் குழந்தைகள் திடீரென பள்ளியில் இருந்து வெளியேறினர். ஹோமாவில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சத்துணவு திட்டத்திற்கு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டதால் இவ்வாறு நடந்ததாக தெரிகிறது. 22 மாணவர்கள் இருந்த இப்பள்ளியில் தற்போது ஒரே ஒரு மாணவர் மட்டுமே உள்ளார். இந்த பள்ளியில் சரிவர சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை என்பதால் குழந்தைகளை வேறு பள்ளியில் சேர்ப்பதாக பெற்றோர் கூறியுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு கூகுள் நிறுவனத்தின் துணைத் தலைவர் சந்திரசேகர் 1 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். இதற்கான காசோலை திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் BR நாயுடுவிடம் வழங்கப்பட்டது. இத்தொகை தாங்கள் செயல்படுத்தி வரும் பிராணதானம் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கூறியுள்ளது. உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்க பிராணதான் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. திருப்பதியில் லட்டு தயாரிக்க 2.5 லட்சம் கிலோ நெய்யை கர்நாடக அரசின் பால் கூட்டுறவு அமைப்பு அனுப்பி வைத்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை லட்டு தயாரிப்புக்கு கர்நாடக அரசின் KMF தயாரிப்பான நந்தினி நெய் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதன் பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. கலப்பட புகார்கள் காரணமாக தனியார் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் கர்நாடக அரசுடன் ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆண்டுக்கு 10 லட்சம் கிலோ நெய் வழங்க ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது.